ரைட். இப்போ அடுத்த இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள செயல்களில் எது முன்னாள் தெரிவினைக்குரியது கேட்கிறோம். தெரிவினையை பொறுத்தவரையில 2 விதமான தெரிவினைகள் காணப்படுவது. 2 விதமான தெரிவினைகள் காணப்படுவது மண்டையோட்டு தெரிவினை, முன்னாள் தெரிவினை. மண்டையோட்டு தெரிவினைகளை பொறுத்தவரையில எங்களோட தலையோட சம்பந்தப்பட்டதா இருக்கணும். தலையோட சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னா கண், காது, மூக்கு, எங்களோட மண்டையோட்டு இருக்கிற அங்கங்களோட சம்பந்தப்பட்டதாக இருக்கணும். முன்னாள் தெரிவினை மண்டையோட்டுக்கு கீழே உள்ள அங்கங்களோட சம்பந்தப்பட்ட தெரிவினையாக இருக்கணும். அந்த வகையில் முதலாவது விடையை பார்த்தீங்கன்னா, சிறிதளவு நீரை கண்களை நோக்கி விசிறும் போது கண் மடல்கள் சடதியாக மூடிக்கொள்ள. கண் எங்கிக்குது? மண்டையோட்டில் இருக்குது. ஆகவே முதலாவது மண்டையோட்டுக்கு வந்துடும். அப்போ அந்த ஆன்சர் வராது. ரெண்டாவது, உணவின் மனத்தை நுகர்ந்தவுடன் உமிழ்நீர் சுரத்தல். மூக்கு எங்க இருக்குது? மனம் ஏதான நுகரப்படும் மூக்கால. ஆகவே மூக்கு மண்டையோட்டோட ஜாயிண்ட் ஆகிக்கிறதுனால அப்ப அது மண்டையோட்டு தெரிவினைகளுக்கு வரும். ஆகவே ரெண்டாவது ஆன்சரும் வராது. சூடான பொருள் கையில் பட்ட உடனே கையை விலக்கி கொள்ள. நீங்க கை எங்க இருக்குது? மண்டையோட்டுக்கு கீழே இருக்கிறதுனால ஆகவே அது முன்னாள் தெரிவினைகளுக்கு வரும். மூணாவது ஆன்சர் வைப்போம். நாலாவது ஆன்சர் பார்ப்போம். இருட்டில் கண்மணி பருமன் அதிகரித்தல். கண்மணி எங்க இருக்குங்களா? கண்ணில் காணப்படும். ஆகவே கண் எங்க காணப்படுது? மண்டையோட்டில் காணப்படுறதுனால அது மண்டையோட்டுக்கு இருக்கிறோம். ஆகவே ஆன்சர் 3.